வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டோடைய ஈரல் வந்து நான் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த 3 பொருளையும் நான் இப்போ எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், நான் வதக்கிட்டேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்ச ஆட்டு ஈரலை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலேயே ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு ஈரலை நல்லா வதக்கிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா 7 நிமிஷத்துக்கு நான் ஈரலை நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன், மஞ்சப்பொடி கொஞ்சம் எடுத்துருக்கேன். ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது எண்ணெய், பார்க்கும் போது எனக்கே தெரியுது. ஈரல் கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் தண்ணி. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு நம்ம ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிட்டோம். அதே சமயம் தீயை ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா குக் பண்ணிட்டேன் 7 நிமிஷத்துக்கு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, ஈரலும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து மிளகுத்தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகுத்தூள் மட்டும்தான் நம்ம போட போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 1 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம். நான் பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறதுனால மிளகுத்தூள் பச்சை மிளகா ரெண்டுமே காரம் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. வெறும் ரச சாதத்தோடு நம்ம சாப்பிடலாம், அப்படி இல்லைனா ஏதாவது சைட் டிஷ்ஷாக நம்ம இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். வெறும் ஈரல் ஃப்ரையை மட்டும் நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் போட்டு நான் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது, இதை செய்யறதுக்கு ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.